ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துட்டு அதை தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கீரை போட்டு ஒன்று ஹெல்த்தியான ரெசிப்பியை செய்ய போகிறேன். இது கர்நாடகாவோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி, மசப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சைடில் ஒன்று பேர். ஆனால் இது ஒன்று ஹெல்த்தியான ரெசிபி. நான் இதை குக்கரில் செய்ய போகிறேன். நீங்கள் பாத்திரத்துலேயும் செய்யலாம். நான் குக்கரில் கழுவி வச்சுருந்த பருப்பை போட்டு 1 கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் கீரை போடுறேன். அதை கூட 1 கை அளவுக்கு சோம்பு கீரை போடுறேன். சோம்பு கீரையில் நிறையா நல்ல குணங்கள் இருக்குது. நீங்கள் கீரையை மிக்ஸ் பண்ணிட்டு போடலாம். நான் இங்கே 2 மாதிரி கீரை தான் போடுறேன். 1 மீடியம் சைஸு வெங்காயம் போடுறேன். 2 தக்காளி, அதோட நான் 10 பூண்டு தோலை உரித்து போட்டுருக்கிறேன். 4 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து இதை கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணுறேன். நான் இங்கே 4 பேருக்கு செய்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறதா இருந்தால் இந்த குவான்டிட்டியை டபுள் போட்டு செஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கேயே புளியை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை மிக்ஸி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி போடுறது கிடையாது. அதனால் இங்கேயே நான் ஆட் பண்ணுறேன் 1 லிட்டர் தண்ணியை. குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில் எடுக்க போகிறேன். 3 விசில் ஆனதும் லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா ஆறத்துக்கு விடலாம். நல்லா கூல் ஆகணும். சூடு கொஞ்சம் ஆறிருக்கு. கொஞ்சம் சூடு ஆறினதும் நான் இங்கே பருப்பை விட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். நான் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே போடுறேன். ஆனால் நீங்கள் சூடு நல்லா ஆறணும், சூடாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியும். நான் இங்கே கொஞ்சம் சீக்கிரமே செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நான் போட்டுருக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூனு சாம்பார் தூள். இது நான் வீட்லேயே செஞ்சது. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூனு துருவிய தேங்காய் போடுறேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள். நான் இங்கே கொஞ்சோண்டு புளியை ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு கூட தண்ணி போடாமல் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு சைடில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணலாம். இது என்னோடய புது சேனல். நீங்கள் யூடியூப்பில் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மாஷ் பண்ணதும் குக்கரில் பருப்போட நாங்கள் அரைச்ச பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே மறுபடியும் உப்பு போடுறது கிடையாது. ஏன்னா நான் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுவே போதும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் செய்யுங்க, நல்லா இருக்கும். நான் இங்கே 1 கொதி வந்ததும் தாளித்து போடுறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து போடுறேன். நீங்கள் வேணும்னா தாளித்து போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டாலும் நல்லா இருக்கும். நல்லா வெந்ததும் நல்லா கொதி வரணும். நிறையா திக்காகவும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். ஒன்று ஹெல்த்தியான ரெசிபி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். நான் இங்கே களியோடு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, தோசை, இட்லியோடு கூட சாப்பிட்டுக்கலாம். எதோடு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு பர்ஸ்னலி களியோடு சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி களி செஞ்சுருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.